என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று ஒருமுறை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய ஓர் விஷயம். ஏன் தெரியுமா? இது உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உனக்கான ஒருவரை பற்றிய ஒரு விஷயம். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? உன் குலதெய்வத்தின் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் வழியாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? காரணத்தை தெரிந்து கொண்டுதான் கருப்பன் வந்திருக்கின்றேன். ஒருவேளை உன் குலதெய்வமானது இந்த கருப்பன் நானாக இருக்கும் பட்சத்தில் கண்ணீர் வருவது என் கண்களில் இருந்து என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு நீ அதனை அப்படியே விட்டுவிடுவாயா என்ன? என் பிள்ளையே, உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும். உனக்காகவே ஒவ்வொன்றையும் நான் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம், உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் காரணமில்லாமல் எதையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. எது உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்க வேண்டுமோ, எது உன் வாழ்க்கையில் நிறைவான விஷயங்களை தர வேண்டுமோ, அது எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ யோசிக்கிறாயா? அல்லது கருப்பன் அழுதால் நமக்கென்ன என்று இருந்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? நான் மட்டுமல்ல, உன் குலதெய்வம் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உனக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் என்பதனை புரிந்து கொள். உன் குலதெய்வத்தினுடைய கண்ணீரை துடைக்க உன்னால் முடியும் என்ற ஒரு பெரிய வார்த்தையை கருப்பன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாமும் நீ சரியாக கடந்து வரத்தான் வேண்டும். உனக்கென நான் தருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டெடுத்து விட வேண்டும். எதையுமே நமக்கு சரியாக தந்துவிட இங்கு யாரும் கிடையாது. உனக்கான ஒரு விஷயத்தை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற காரணங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை நாம் புரிந்து கொண்டாலே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் முழுக்க முழுக்க உனக்கே உனக்கானது என்பதனை புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதையும் நடத்த முடியும். உன் குலதெய்வத்தின் கண்ணீரை துடைத்து இந்த பிரச்சனையிலிருந்து உன் குலதெய்வத்தை உன்னால் மீட்டெடுக்க முடியும். நம் தெய்வத்திற்கு என்ன பிரச்சனை இருக்க போகின்றது? நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் தெய்வத்திடம் ஓடுகிறோம். ஆனால் தெய்வம் அழுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? குலதெய்வத்தின் கண்ணீரை உன்னால் துடைக்க முடியும் என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கும் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை உன்னால் தான். உன் குலதெய்வம் வருந்தி நிற்பதற்கும் நீதான் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையும் எண்ணி இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. நடப்பதை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை உனக்கு எடுத்து சொல்லிவிட வந்திருக்கும் பொழுது இதிலிருந்து
உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பங்களையும் இன்னல்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. குலதெய்வம் உன் குலத்தை காக்கும் தெய்வம். உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அக்கறை மிக பெரியது. அதை ஒருபொழுதும் நீ இல்லை என்று மறுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னே நின்று அந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா. எதிலுமே நீ வேதனையில் மட்டுமே சிக்கிவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அல்லவா. இதையெல்லாமுமே என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள். சரியது தவறு எது என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள். எதிலுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொன்றிலும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் எண்ணி நீ பதறிய காலங்கள் எல்லாமும் முடியட்டும். உன் குலதெய்வத்தின் கண்களில் கண்ணீர் வந்த பிறகு இதற்கு நீ பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும். அவர்களினுடைய கண்ணீரை துடைக்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நேரம் இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் என்னவென்று நினைத்து நீ கலங்கி இருந்தாய். ஆனால் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நான் உன்னை தொடர்வதற்கான அத்தனை காரணங்களையும் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து தெரிந்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒரு பிரச்சனைதான் இன்று இந்த கருப்பனை கண்கலங்க வைத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இந்த கருப்பனை இன்று அதிகமாக யோசிக்க வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதிலுமே நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடவில்லை. எந்த இடத்திலுமே நாம் நமக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக பெற்றுவிடவில்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு துன்பங்களைத்தான் கொடுத்திருக்கிறது. எதிலுமே என் பிள்ளை தனக்கான விஷயங்களை பெற்றுவிட முடியாமல் நீ தயங்கி போய்தான் நின்றிருக்கிறாய். அப்படியானால் இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக இனிமேல் அடைய வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக குலதெய்வத்தின் கண்ணீரை நிச்சயமாக நீ துடைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் உன்னை தொடர்ந்திருந்தாலும் இதையெல்லாமும் நாம் யாரிடம் காண்பிக்க வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா. அவ்வளவு எளிதாக நாம் எதையுமே சட்டென்று நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் காண்பித்து விட முடியாது. அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம் அருகில் நிற்கின்றவர்களிடம் நாம் காண்பித்து விட முடியாது. உண்மையாகவே நமக்காக வருகின்றவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நமக்கான உண்மையான அன்பை கொடுக்கும் இந்த மனிதர்களை நாம் சட்டென்று ஒரு நொடியில் ஒதுக்கிவிடக்கூடாது. எல்லாவற்றிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பது யார், எந்த நேரத்தில் நமக்கு நன்மைகளை கொடுத்தது யார் என்பதனை நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உண்மைகளை எல்லாமும் விட்டுவிட்டு போலிகளை சுற்றி நாம் வந்து கொண்டிருப்பதனால்தான் நமக்கென வரக்கூடிய நல்லது கூட தட்டிவிட்டு சென்று விடுகின்றது. நமக்கென கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. என் குழந்தையே, நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது. நான் இருந்து உனக்கு நடத்துவதும் நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் உருவாக்குவதும்
ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையும் நினைத்து என் பிள்ளை இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காது. உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சரியான நேரத்தில் தக்க பதிலடியை நீ கொடுக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதையுமே அவ்வளவு எளிதில் நம்மால் நம்பிவிட முடியாது. எந்த ஒரு மனிதர்களையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நம்மால் கடந்து விட முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் உனக்கென்று சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. உன்னை சுற்றி சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் இதையெல்லாமும் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தயங்கி நிற்கும் நேரங்களைத்தான் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக எந்த நேரமும் தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய காலமும் சூழ்நிலையும் உனக்கு நல்லதை உணர்த்துவதை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடனிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். உன்னுடைய குலதெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சற்று நீ சிந்தித்து பார். உன்னுடைய குலதெய்வமானது ஏதோ ஒன்றை தன்னுடைய மனதில் முழுமையாக நினைத்து அதை சுற்றி உன் மீது வருத்தம் கொண்டு நிற்கிறது. அந்த வருத்தத்தை போக்க வேண்டியது முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்பல்லவா? அவர்கள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கு பொறுப்பும் நீ அல்லவா? இதனை கொஞ்சமாவது என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சமாவது தெளிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும். இந்த கருப்பன் இதையெல்லாமும் சொல்ல வேண்டி வருவதற்கு என்ன காரணம்? கருப்பா, நீ இருக்கும் பொழுது எல்லாமும் நடக்கும் என்றும் நீதான் சொல்கின்றாய். அதே நேரத்தில் நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை பற்றியும் நீதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில்? என்னை சுற்றி எந்த விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, இவை எல்லாமுமாக நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்றுதானே இந்த வாழ்க்கை உன்னை நினைக்கும். ஆனால் சில பிரச்சனைகளும் சில துன்பங்களும் உன்னை அதிகமாகவே ஆட்டி படைக்கின்றது. சில விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு பல சோதனைகளை கொடுக்கின்றது. இதையெல்லாமும் நம்மால் கடந்துவிட முடியுமா என்ற ஒரு மனநிலைக்கு இந்த வாழ்க்கையும் உன்னை தள்ளிவிட்டு விடுகின்றது. இதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தேவையில்லாமல் சிந்தித்து இனி ஒருபொழுதும் கலங்காதே. உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய குலதெய்வம் எதனால் இத்தனை வேதனை உற்று ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். இந்த கருப்பன் இதை சொல்லித்தான் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறாயா? என் குழந்தையை, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கருப்பன் ஒருபொழுதும் உன்னை ஏமாற்றிவிட வரவில்லை. இந்த கருப்பன் ஒரு நாளும் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்து விட நினைக்கவில்லை. கருப்பனின் முழுமையான எண்ணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை எது நடந்தாலும் அதை கடந்து வாழ வேண்டும் என்பதுதான். என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எல்லாமும் தாண்டி
சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என்பதுதான். ஆனால் உன் குலதெய்வம் கலங்கி நின்று கொண்டிருப்பதற்கு முழுக்க முழுக்க நீ காரணமாக இருக்கிறாய். அதாவது நீ கண்ணீர் சிந்திவிடக்கூடாது, நீ வருந்திவிடக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய குலதெய்வமானது ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றிவிட துடித்து கொண்டிருக்கும் நேரம், அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு நீ காரணமானதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளையே, முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயம்தான் காரணமாக இருக்கிறது. அது நீ ஒரு சிறிய விஷயம் உன் வாழ்க்கையில் தவறுதலாக நடந்து விட்டால் கூட உன்னுடைய குலதெய்வத்தின் மீது நீ கோபப்படுகின்றாய். குலதெய்வமே இல்லை என்று சட்டென்று ஒரு வார்த்தை நீ சொல்லிவிடுகின்றாய். நீ வெளிப்படையாக உன் குலதெய்வம் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் எனக்கென யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் அந்த இடத்தில் நீ உபயோகப்படுத்தி விடுகின்றாய். இப்படியெல்லாம் நீ சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு மேலும் மேலும் பல சோதனைகள் உன்னை தொடர்ந்து வந்து விடுகின்றது. உனக்கு பின்னால் இருந்து நான் இயக்குவேன் உன் வாழ்க்கையை. எப்பொழுதுமே தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்வதும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதும் உண்மைதானே? இந்த வாழ்க்கையில் தனக்கென யாரும் இல்லை என்று நீ சொல்லிவிடுகின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக முழுக்க முழுக்க உனக்கு மேலும் மேலும் பல காயங்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை சோதிக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நமக்கு யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை நீ ஒருபோதும் பிரயோகப்படுத்தக்கூடாது. உன் குலதெய்வம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே எண்ணி கலங்காமல் உனக்கென நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உன் தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் தாண்டி நீ யாரும் இல்லை என்று சொன்ன ஒரு வார்த்தை உன்னுடைய குலதெய்வத்தின் கண்களை கலங்க வைத்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் இந்த கருப்பனை கண்கலங்க விடுவாயா? அப்பன் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருந்த பிறகும் கூட என் பிள்ளை, இனி எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உன்னிடம் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பதில்லை. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை ஒவ்வொரு நொடியிலும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் அருளோடு அது நடக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருந்து உனக்கு இதையெல்லாம் நடத்துகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்காக நடக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன் கருப்பன் இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லும் பொழுதே நீ உனக்கான சூழ்நிலைகளை உணர்ந்து விட வேண்டாமா? எது நடந்தாலுமே நம் தெய்வம் நமக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்திலும் தெய்வம் இருக்கும். கஷ்டத்தை அந்த தெய்வம்தான் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆணித்தரமாக நடக்கும் பொழுது நீ இதிலிருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா? சரியான ஒன்றை உனக்கென நான் சொல்லித்தர வருகின்ற இந்த நேரம்
இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இனியாவது எந்த நிலையிலும் ஒரு துன்பம் வந்துவிட்டது என்றால் உடனே உனக்கு யாரும் இல்லை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே. அது அவர்களினுடைய மனதை முழுக்க முழுக்க வேதனைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அவர்களின் கண்கை கலங்கச் செய்யும். அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு நீ ஒருபொழுதும் காரணமாகி விடாதே என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.